என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் சியோன் குமாரத்திகள். அவர்களுக்கு நீங்கள் தேவனுடைய ஜனம் என்று ஏன் சொல்ல வேண்டும்? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தோமானால் ஆரம்பம் சியோன் குமாரரை போலதான் காணப்பட்டது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக தான் தங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த சியோன் குமாரர் இப்போது தேவனுடைய பக்கமாய் இல்லை. அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் கலந்து விட்டபடியினால் சாதாரண ஜனங்களைப் போல அவர்கள் மாறிப்போனார்கள். வாழ்க்கையில் அவருடைய உலகம் அவர்களை இழுத்துக் கொண்டபடியினால் சத்துருவானவன் தந்திரமாக அவருடைய வாழ்க்கையில் மற்ற ஜனங்களை பார்த்து 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 அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் தாங்கள் யார் என்பதை மறந்து போனபடியினால் நாங்கள் ஒரு நாட்களில் சியோன் குமாரரை போல காணப்பட்டோம். சியோன்